மனநோய்களை. அப்படி கன்சிடர் பண்ணும் பொழுது என்ன இதுல இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இதே ட்விட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது பான் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தது. இண்டஸ்ட்ரி இன் த சென்ஸ் அவங்க வந்து பான் அப்படிங்கிற அந்த நியூடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா அதை அவங்கள வந்து பான் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து அந்த மாதிரியான படங்களை நடிப்பதற்காக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த எஸ்டிடிஸா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து ப்ரிகாஷன்ஸோட இருக்கக்கூடிய விஷயம். அது வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டட் விஷன். அந்த ஸ்கிரிப்டட் வெர்ஷன் மாறி இன்னைக்கு அது எங்க வந்திருக்குன்னா, உனக்கு ஒரு வல்காரிட்டி அல்லது வந்து உனக்கு ஒரு ஃபெட்டிஷ் இருக்குன்னா, அந்த ஃபெட்டிஷை நீ இன்னொருத்தரோட சேர்ந்து கொலாப் பண்ணி வீடியோவா மேக் பண்ணி அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளாட்ஃபார்ம்ல நீ கொடுக்க முடியுங்கிற இடத்துக்கு இன்னைக்கு இந்த சமூகத்தை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த சமூகத்தினுடைய எல்லாருடைய இப்போ நான் சொல்றேன் 100% வந்து பீடோ அட்டம்ப்ட் பண்ணாதெல்லாம் பீடோ ஃபெயில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுக்குள்ள ஒரு பீடோ அட்டம்ப்டுக்கான ஆசை இருக்கலாம், ஒரு மனநோய் இருக்கலாம். ஆனா இந்த சமூகம் வந்து அதை கேள்வி கேட்கும். நம்ம நாளைக்கு வந்து நிம்மதியா வாழ முடியாதுங்கிற ஒரு பயமும் அவனை தடுக்கலாம். அந்த பயத்தை இந்த சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா டைல்யூட் பண்ணுது. அது டைல்யூட் பண்றதுனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு பல பேர் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற பேர்ல உருவாகி இன்னைக்கு சப்ஸ்கிரைப் மீ ஒன்லி ஃபேன்ஸ், இன்னும் கூட இன்ஸ்டாலேயே வந்து சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் ஒன்லி, அதாவது ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தங்களுடைய பாலியல் சார்ந்த ஃபெட்டிசம்களை வெளிப்படையாக ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாவோ ஒரு இதாவோ இல்லாம தன்னுடைய ஓன் பெட்ரூமை ஷேர் பண்ணி அதை வந்து கண்டென்ட்டா மாத்தி காசு பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு டெவலப் ஆயிருக்கு. அப்படி டெவலப் ஆகிருக்கிறது என்ன பண்ணுதுன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மட்டுப்பட்டிருக்க வேண்டிய சில வல்காரிட்டியான சிந்தனைகளை தூண்டி விடுது. அதுவும் இதுல ஒரு முக்கியமான காரணம். ட்ரெஸ் மற்றதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து அன்சைன்டிஃபிக்கா இருந்தாலும் இது சயின்டிஃபிக்கா வல்காரிட்டி, அதாவது வக்கிரங்களை தூண்டிவிடும் ஒரு பிளாட்ஃபார்ம்களாக இன்னைக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் டெவலப் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதான் என் கருத்துல. ஓகே, தேங்க்ஸ். குத்தூசி. குத்தூசி நீங்க இல்லைன்னா பூதம்கிட்ட போயிடலாம். இல்ல பூதம் நீங்க பேசுங்க. சம்சீருக்கு தான் கொஸ்டின். சம்சீர் வந்துட்டு அவங்க பேனிக் ஆகி அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இப்படி போறாங்கன்றீங்க. இத ஒரு சமூக பிரச்சனையா அணுகாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தரப்புகள் இதை வெறும் சமூக பிரச்சனையா பார்க்காம இதை வந்துட்டு ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ற அளவுக்கான ப்ரொவோகேஷனையும் அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுதான் நான் கேட்குற கேள்வி. ஏன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா விட்டா ஏதோ ஒரு ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது சம்சீர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு தமிழ்நாட்டுல 600 கேஸ் பதிவாகுது. அந்த கணக்கு பார்த்தா 19 கேசஸ் ஃபைல் ஆயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு. நேற்றுக்கு பதிவானது 12 கேஸ். எனக்கு அப்போசிஷன்ல இருந்தும் இதற்கு முன்னால் இருந்த கட்சிக்காரங்களுக்கும் இருக்க கேள்வியும் இப்ப இருக்க கேள்வியும் ஒண்ணுதான். இப்ப இதுக்கு முன்னாடி அது 19 தான் இருந்துச்சா? அது 19ன்னு சொல்றது உண்மைதானா? இல்ல அதற்கு முன்னாடி வந்துட்டு இந்த அளவுக்கு கேஸ் இல்லையா? ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற சொல்லுது. இன்னைக்கு இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போது இதை டார்கெட் பண்ணி இவ்வளவு இது உண்மையாக இருக்க பட்சத்துல நான் சொல்றேன். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு மாசத்துல மாறி இருக்காது. இன்னைக்கு மட்டும் இந்த பாயிண்ட்டை வச்சு ஒரு நாளைக்கு 12 வரும்ன்றது ஏற்கனவே தெரிஞ்சதா தான் இருந்திருக்கணும். அதை இப்ப வந்து புஷ் பண்ணி பேனிக் பண்றதுக்கு இது சோஷியல் இஷ்யூவா இதை கருதாம ஒரு 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 மார்பிட்லி பேனிக்கிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறது மக்களையும் சரி அரசாங்கத்தையும் சரி. இந்த வேலையை ஒரு குழு பார்த்துட்டு இருக்கு. அந்த குழு எந்த குழுன்னு நான் சொல்ல விரும்பல. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. அப்போ இது 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 எப்படி நான் பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இது இது நான் சொன்னா அடுத்து வந்துட்டு தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்டுருவீங்களோ பயமா இருக்கு. ஏன்னா நான் கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போ இன்னைக்கு 12 இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 19 சொல்லுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் 2 மாசத்துக்கு முன்னாடி இதே 19 தான் இருந்திருக்குது. அப்ப எல்லாம் இதுல கவனம் செலுத்தாம இப்ப மட்டும் ஒரு கும்பல் இதை திடீர்னு 12 ப்ரொஜெக்ட் பண்ணுது. இது வந்துட்டு இந்த அரசின் மீது அவநம்பிக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவதா? ஒண்ணு. ஏன்னா இதை இவங்க சமூக இஷ்யூவா பேசல. நான் பார்த்த வரைக்கும் சமூக இஷ்யூவா இவங்க இதை பேசல.
அதுக்கு அடுத்தது இது சமூக இஷ்யூவா பேசுறாங்கன்னா இவ்வளவு பேனிக் பண்ண தேவையில்லை. அதாவது சமூக இஷ்யூவா பேசும்போது பேனிக் கிரியேட் பண்ண மாட்டாங்க, இங்க பேனிக் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த அரசை நாங்க 2 மாசத்துல வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேனிக் கிரியேட் பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உண்மையிலே என்ன பயமா இருக்குன்னா, ஒண்ணு ஒரு பக்கம் அந்த குழந்தைங்களை நினைச்சு வருத்தமும் பயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க சமூகத்துல இந்த பதட்டம் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஆர் நேஷனல் ஆவரேஜ், அதாவது ஸ்டேட் ஆவரேஜே வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலா 19 இருக்கத நாளைக்கு 5 6 நாளைக்கே கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு நேரம் வேணும். இப்ப இந்த பேனிக் பண்ணும்போது எனக்கு பயமா இருக்கு. இது வேற ஏதாவது ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருமோ, மாஸ் பேனிக்கு எடுத்துட்டு போயிருமோ, சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு எடுத்துட்டு போயிருமோ அப்படின்ற பயம் இருக்கு. இந்த 19ன்ற நம்பர் சம்சீர் தான் சொன்னாரு. அதனால இந்த கேள்வி சம்சீருக்கும் தான். ஐயா அதான் நான் தான் சொல்லிடுறேன். அந்த 19 எங்க சொன்னேன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு ஒரு நீங்க அமைப்பு சொல்றது இருக்கு. உண்மைதான், நான் பொய்ன்னு சொல்லல, உண்மைதான். நானும் செக் பண்ணி பார்த்தேன். நான் அது கேட்கறது அதுக்கு அதை தொடர்ந்து வந்த கேள்விக்கான பதிலையும் நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். சம்சீர் சொல்றீங்களா இல்ல குத்துசிக்கு போயிட்டு? இல்ல லைன் படி போங்க தோழர், நான் வரேன். தண்ணி ஓகே, குத்துசி போங்க, பேசுங்க. இல்லை, நம்ம ஆரம்பத்துல இதை அட்ரஸ் பண்றது என்னன்னு அட்ரஸ் பண்றோம்னா வந்து இது சொசைட்டியில் பிரச்சனை தான் அட்ரஸ் பண்றாங்க. ஓகே, ஒரு சில குழுக்கள்ல மாறி மாறி பேசுறாங்கன்னா அது நம்ம ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. இங்க பேசுறத வச்சுதான் நம்ம கணக்கு பண்ணி பேச முடியும். நான் என்ன கேட்கறேன்னா, அது வந்து ஸ்டெப்ஸும் எடுக்கிறான்ற சொல்றாங்களே, அது ஸ்டெப்ஸ் எடுக்கலன்றதை நான் இருக்கிற இது பிரச்சனையே. இப்போ ஐரோவா தோழர் வந்து பூம்போயில்னா என்ன சொல்றாங்க நேத்து, இதுல வந்து ஏன் எம்எல்ஏ தரணும்னு இது வரைக்கும் நீங்க வந்து இது பண்ணல, விசாரிக்கலன்னு கேட்கறாங்க. விசாரிக்கலாம் தானே. இப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து அவங்க சரவணன் சேர்த்து எம்எல்ஏ சரவணன் சேர்த்து தானே சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க விசாரிக்கலாம் என்ன அர்த்தம்? அது இப்போ ஒருத்தரை தான் கைது பண்ணிக்கிறாங்க, இன்னும் 3 பேர் கைது பண்ணலாம். அப்போ அந்த சந்தேகம் வரதானே செய்யும். ஏன்னா இதுவுமே சூலூர் மேட்டர்ல வந்து எப்படி பிஹேவ் பண்ணிச்சு அரசுன்னு அவங்களுக்கு தெரியும். விக்டிம் ஷேமிங் வந்து இல்லையா இங்க இருக்க தாவேக்கா அரசு, தாவேக்காவோட சப்போர்ட்டர்ஸ் பண்ணலையா? பண்ணாங்க தானே. அப்போ வந்து நம்ம என்னன்னா, நம்மளுக்கு இருக்கிற வந்து பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்து வந்து இங்க பேசுறது வந்து எந்த வேலையும் நியாயம் எனக்கும் ஒன்றும் புரியல. அது ஒண்ணு. ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையில வந்து கட்சி ரீதியா சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர பிரச்சனை ரீதியா வந்து இது எப்படி டீல் பண்ணணும்னு பேசுறது இல்லைன்றது இதுவும் சமூகத்தோட பிரச்சனை தானே. நம்ம எல்லாமே வந்து வெள்ள எக்யூப்டா இருக்குமா? இப்போ ஒரு பூதம் இவ்வளவு நேரம் பேசினாரு, நிர்பயா ஆக்ட்ல இருக்கிற என்ன பிரச்சனைகள்லாம் இந்த சொன்னா அவர் சொல்லுவார். அவர் இப்போ கேட்டா இப்போ அவரும் அந்த வெளியே பிரச்சனை நிர்பயா இருக்கு உங்களை இல்லைங்க, இவரு சாரி பூதம் சொல்றேன், உங்களை சொல்ல. அந்த நிர்பயா ஆக்ட் புரியல, பூதந்தாயா பேசுனது. சரி பேசுங்க, பேசுங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, பேசுங்க, பேசி முடிங்க. பூதம் தான் நான் சொல்றேன். நிர்பயா ஆக்ட் பத்தி ஃபுல்லா நம்மளுக்கு இன்ஃபார்ம்டா நம்மளால இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது தானே பிரச்சனையே. அப்போ என்னன்னா, இது வந்து நம்ம பேசும்போது இது வந்து நம்ம பேசுறதோட ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க பேசினாதான் அதோட இது வந்து எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ இந்த மாதிரியான இப்போ அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ பூதம்லாம் சொன்னார்ல, இது வந்து எனக்கு பயமா இருக்குது, வந்து ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணாத, கம்மி பண்ணி காட்டுவாங்களா, இந்த இதுக்கு இந்த மீடியாவுக்கு பயந்து கம்மி பண்ணி காட்டுவாங்கன்னா அது பண்ணக்கூடாதுன்னு அரசு அதுதான் இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அது ஓப்பனா வந்து அவங்க பேசாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இப்படிதான் இருந்துனே இருக்கும்ன்றதுதான் என்னோட இது ஒரு விஷயம். அப்புறமா இது வந்து நம்ம செக்ஸ் எஜுகேஷன் டீச் பண்றோம், ஸ்கூல் எஜுகேஷன் இதை நம்ம கொண்டு வரோம், அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்துல இப்போ இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் அதுக்கான முதல்ல வந்து நம்ம பண்ண வேண்டியது இதுதானே. இதுவே நம்ம பண்ண ஆரம்பிக்கலன்னா அதுக்கெல்லாம் நம்ம எங்க போறது? ஒரு லாங் வார் இல்ல அது. அந்த லாங் வார்க்கு நம்ம எப்படி போய் ஃபைட் பண்றது? இந்த ஷார்ட் வாரே ஃபைட் பண்ணலனா? குத்துசி, நான் வந்துட்டு கேட்கறது அதுதான் குத்துசி. இது பிரச்சனை இஷ்யூவை நோக்கி போனோம். இப்ப நீ கேட்டதுல கூட ஈடுவால இருந்து இஷ்யூ நோக்கி கேட்டிருக்காங்களே தவிர அவங்க பேனிக் கிரியேட் பண்ற மாதிரி கேட்கல. நான் சொல்றது இங்க உட்காந்துட்டு கட்சி சண்டை போட்டுக்கிறவங்க இத எப்படி சொல்றது, உன்னோட அரசு எவ்வளவு கொடூரமான அரசு பாத்தியா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில பதட்டத்தை உருவாக்குற மாதிரியான செய்திகளை தான் பரப்புறாங்களே, அது சரி கிடையாது, அது ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்ற நானு. இல்ல உண்மை இல்லைன்றீங்களா நீங்க? இப்ப இல்லாத பொருளாத சொன்னாங்கன்னா நீங்க சொல்றது ஓகே, நடந்தது தானே சொல்றாங்க அவங்க.
ஐயா ஒரு நான் இப்ப கேக்குறேன் 19ன்னு என்ன ஒரு மாசத்துல 19 ஆச்சா? 19ன்றது நேஷனல் கிரைம் கிரிமினல் ரெக்கார்டு 19ன்னு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த அறிவெல்லாம் எங்க போச்சுன்னு அதாவது நான் கேக்குறேன். பூதம் இன்னைக்கு 19ன்றது மட்டும் உட்காந்துட்டு தமிழ்நாடு 19 19 12 கேஸ். 19ன்றாங்களே. இருங்க பூதம் கேக்குதா ஐயா நான் பேசுறது? ஐயா ஒரே நிமிஷம் செஞ்சு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா நீங்களே எனக்கு ஆன்சர் தான் பண்ணுங்க. கேக்குறாரு. ஒரு நிமிஷங்க ஆனா வேக்னர், கொஞ்ச நைஸா நேரம் அமைதியா சம்சீர் இருங்க வந்து வேக்னர். தட்டி விடுறாரு. பேச சத்த விடுங்க. நேரம் அமைதியா இருங்க வேக்னர். ப்ளீஸ். பொய்யை வெஞ்சர் மட்டும் பூதம் பரப்பாதீங்க தோழர். பூதம் மாடரேட்ல பேசி நான் முடிங்க. பண்ணிக்கிறேன். என்ன பேச விடாம குறுக்க பூந்து பேசிட்டு இருக்காரு. அதுதாங்க ஸ்டாப் பண்றேன் நான். அதான் பண்ணிட்டு இருக்கேன். வெஞ்சர் நீங்க கொஞ்சம் மியூட் இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம். பூதம் முடிச்சிருங்க, வெஞ்சரே சொல்லு. எனக்கு சந்தேகம் இதுதாங்க. இது வந்துட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு 19ன்றது இன்னைக்கு வந்த நம்பர் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்கலானா அது குறைஞ்சது ஒரு 2 வருஷம் ஆவரேஜ் 3 வருஷம் ஆவரேஜ் வச்சு தான் வந்திருப்பாங்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி 19 இருந்திருக்குமானா 19 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்துட்டு 19 இருக்கு 12 இருக்கு மாத்துன்னா ஒரு நாள் நைட்ல மாத்த முடியாது. இது எல்லாருக்கும் ஆட்சியில இருக்கவங்க இல்ல, ஆட்சியில இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ இத பாயிண்டா வச்சு புஷ் பண்ணி நம்பர்ஸை வச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேனிக் கிரியேட் பண்றது, இது எனக்கு இது வந்து இஷ்யூ பேஸ்டான கன்சர்னை விட பொலிட்டிக்கல் டீஸ்டெபிலைசேஷனுக்காகத்தான் பண்றதுல பிரைம் ஆஸ்பெக்டா எனக்கு தெரியுது. இங்க மக்களோட பிரச்சனையோ ஏன் அரெஸ்ட் பண்ணலன்ற கேள்வியோ எல்லாம் இவங்க கேட்க மாட்டேன்றாங்க. தே ஆர் ப்ரொஜெக்டிங் நம்பர்ஸ், தே ஆர் ப்ரொஜெக்டிங் பேனிக். இதுல பேனிக் கிரியேட் பண்ணா மாஸ் பேனிக் தான் கிரியேட் ஆகும். மக்களும் இன்னும் பயப்பட தான் செய்வாங்க. முதல்ல அரசாங்கமா வந்துட்டு விஜய் அரசு வந்துட்டு மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்றத இது பண்ணணும். அது பேர் என்ன, செயல்படுத்தணும், அதை உறுதிப்படுத்தணும். இப்ப இந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இப்ப இந்த சிங்கப்பெண் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு ஒரு பப்ளிக் அவுட்ரீச் இல்லைன்னா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடத்தல. அவங்களும் தைரியம் சொல்ற மாதிரி ஒன்றும் நடத்தல. ஓகேங்களா? பதிலுக்கு இவங்களும் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ரொடக்டிவான கொஸ்டின்ஸையோ இதெல்லாம் வச்சிருக்கே இதை இப்படி பண்ணா என்ன அப்படின்ற கேள்வியை விட்டுட்டு மவனை மாட்டினடா பம்பர இதை வச்சே சிதைக்கிறன்ற லெவல்ல தான் கேள்வி இருக்கு. ஐயா முடிச்சு தர கேளுங்க. புரிஞ்சிருச்சு, வெஞ்சர் சொல்லட்டும். ஓகே ஐயா சம்சீர் சொன்னது பெர் இயர்ல ஆவரேஜ் வந்து தமிழ்நாடு டேட்டா, அது தமிழ்நாடு என்சிஆர்பி டேட்டா, அது சென்னையோட டேட்டா கிடையாது. சென்னையில மட்டும் நேற்று 12 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சென்னையோட ஆவரேஜ் வந்து 600 கேஸ் ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 2 கேஸ் தான். 12 கேஸ்ன்றது அப்நார்மல் தான். கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து பேனிக்கு கீனிக்குன்னு வந்து ஐயா ஒரு வருஷத்துக்கு 5000 கேஸுங்க. குறுக்க வராதீங்க. ஒரு வருஷத்துக்கு 5000 கேஸ். குறுக்க வராதீங்க. குறுக்க வராதீங்க. சம்சீர் சொன்னது தமிழ்நாடு டேட்டா. நேத்து 12 கேஸ் ரிப்போர்ட் ஆனது சென்னையில. சரியா? முதல்ல வந்து அந்த டேட்டாவை கரெக்டா வந்து ரீட் பண்ண கத்துக்கோங்க பூதம். இதுல வந்து உங்களுக்கு ஒரு வன்மை இருக்குன்றதால அந்த வன்மத்தை வந்து அது பேனிக்னு சொல்லாதீங்க. ஒரு அப்நார்மல் டேட்டா பார்த்தா ஒரு 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 கட்சி வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணலன்னா அந்த கட்சிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா, இல்லாட்டி அந்த கட்சி பாஜக மாதிரி ஒரு கட்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கேஸுகள்ல வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு அதாவது வந்து ஆவரேஜ் தமிழ்நாடோட சென்னையோட கிரைம் ஆவரேஜ் வந்து கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் ஒரு நாளைக்கு என்சிஆர்பி டேட்டா ஒரு நாளைக்கு 2 கேஸ் தான். 12 கேஸ்ன்றது அப்நார்மல். கேள்வி கேட்பாங்க. அதை வந்து பேனிக்கின்ட்டு மாத்துறது வந்து உங்களோட பர்சனல் வன்மம். ஓகேவா? இதுல வந்து துளி கூட கம்யூனிசம் கிடையாது. அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூட தான் நீங்க நிக்கணும். இதை பேனிக்கின்ட்டு போயிட்டு அந்த பக்கம் நின்று நீங்க வந்து இது பூமர் கதை பேசக்கூடாது. இங்க பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்குன்னா இங்கேயும் பேசணும். இங்க வந்து யாருமே வந்து ஒண்ணும் கிடையாது. இதே தாவேக்கா ஆட்சியில இதே மாதிரி நான் போயிட்டு இதே மாதிரி இதே டேட்டாவை நான் தாவேக்கா இதுல வந்து என்சிஆர்பி டேட்டாவை கோட் பண்ணி சொல்லியிருக்கேன். கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் வந்து தனி மனித கிரைம்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு சொசைட்டல் இஷ்யூன்னு சொல்லும் போது நீ ஏன்டா தடுக்கலன்ட்டு என்கிட்ட கேட்டவனுங்க. புரியுதா? இங்க வந்து உங்களுக்கு நீங்க வேணா இப்ப தாவேக்கா பசங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதா இருக்கும். இவங்களோட நான் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். இவங்க ஸ்பேஸ் போட ஆரம்பிச்சதுல இருந்து நான் அப்பவும் அவங்ககிட்ட என்சிஆர்பி இந்த மாதிரி கிரைமுக்கெல்லாம் நீ டேட்டா கொண்டு வரையே, நீ எவ்வளவு கேடு கட்டவன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்கிட்ட டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இங்க வந்து டேட்டா யாருமே கொண்டு வரல. இங்க ஒரு டேட்டா இருக்கு. டேட்டா எதுக்காக யூஸ் பண்றோம்னா இந்த கிரைம்ஸ் இப்போ முன்னாடி குத்தூசி சொன்ன மாதிரியே குத்தூசியோ சிலம்பரசனோ யாரோ சொன்னாங்க. இந்த கிரைம்ஸ் வந்து நம்ம எவ்வளவு கடுமையா சட்டங்கள் இருந்தாலும் இது நடக்கும்.
இதை வந்து இதுக்கு எதிராக வந்து உங்களால ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டா ஓரளவுக்கு உங்களால டிட்டரன்ஸ் பண்ண முடியும். ஆனா இது ஒரு மனநிலை. அதுதான் சம்சீர் சொன்னது. அந்த மனநிலையில இருக்கிறவனை வந்து உங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. இங்க ஸ்டேட்டை பேனிக் மோடுக்கு கொண்டு போல. ஸ்டேட்டே பேனிக் மோட்ல தான் இருக்கு. அந்த ஸ்டேட் பேனிக் மோட்ல இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸா அதுவா அப்படின்றது வந்து ரெண்டாவது. இங்க ஸ்டேட் வந்து பேனிக் மோட்ல இருந்தாலும் இல்லைனாலும் லா படிதான் போகணுன்றது தான் அந்த எம்எல்ஏவோட கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். அவன் போயிட்டு அங்க போயிட்டு வந்து தனியா அந்த விக்டிமோட ஃபேமிலியை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது ஒரு போக்ஸ்கோ விக்டிமோட ஃபேமிலியை. இங்க வந்து பிரச்சனை அததான் பிரச்சனைன்ட்டு சொல்றோம். இங்க வந்து தாவேக்கா காரணங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஒரு போக்ஸ்கோ விக்டிமோட அம்மாவை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு சோசியல் மீடியால. புரியுதா? இது வந்து இத பேனிக் கலப்புறாங்க அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் வந்து நீங்க துளியளவாவது உங்களுக்கு கூறு இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது. இங்க யார் பேனிக்க கலப்புனா? ஒரு அப்நார்மலான விஷயம் நடக்கும்போது கேள்வி கேட்கறாங்க. இது வந்து இத்தனை டைம்ஸ் ஆவரேஜ். ஒரு நாள் 2 கேஸ் தான் சென்னையோட ஆவரேஜ். 12 கேஸ்ன்றது எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? கேள்வியே கேட்க வேண்டான்றீங்களா? பேனிக் ஐயோ அரசாங்கம் பேனிக் ஆயிரும். ஸோ அதனால வந்து ஒரு நாளைக்கு 12 கேஸ் வந்தா கூட நம்ம அப்படியே வந்து அமைதியா போயிருவோம். இங்க பிரச்சனை என்னன்னா இதை பேசி பேசி ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றதுதான். அன்னைக்கும் நாங்க சொன்னோம் இது தனி மனித கிரைம்டா. இப்ப நீ ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ சொல்றியா? இப்ப நீ ஒரு லாக்அப் டெத் சொல்றியா? அரசாங்கம் தான் காரணம். எங்க அரசாங்கம் வந்து பொறுப்பேற்றிருக்கு. எங்க சிஎம் வந்து அந்த டைம்ல பொறுப்பேத்தாரு. தவறு நடந்திருக்கு. அது வந்து ஸ்டேட்டோட இது. இந்த மாதிரி கிரைம்ஸ்ல வந்து தனி மனித கிரைம்ஸ். விஜய் எத்தனை ரேப் கேஸுக்கு அவரோட பர்சனல் ஐடி டிவிகேஹெச்கியூல வந்து ட்வீட் போட்டிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? எடுத்து பாருங்க. அரசாங்கத்தை தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து முடிச்சிட்டோம். இது வந்து டிட் ஃபார் டேட்டா பாக்குறதோ இல்லைன்னா வந்து நீங்க வந்து இதுல வந்து ஒரு அரசியல் பண்றாங்க இதனால வந்து ஃபுல்லா பேனிக் ஆயிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். டோட்டல் அயோக்கியத்தனம். முதல்ல டேட்டாவை கரெக்டா ரீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் சஞ்சர். அன்பு நீங்க பேசுங்க. ஓகே, நான் இப்ப பேச வந்தது முன்னாடி போன இதுல ஆட்சியில நம்ம இங்க இஷ்யூ நடக்கும்போது டிஎம்கே ஸ்பேஸ்ல வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா இது வந்து பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணிட்டேன், அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க. டிவிகே ஸ்பேஸ்ல வந்து கவர்மெண்ட் இப்படி குற்றம் நடக்குது அப்படின்னு பேசியிருப்போம். நம்ம கொக்கி ஐடியில உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சமூக பிரச்சனை இதை எப்படி கொண்டு போறது, எதனால இந்த மாதிரி கிரைம் அகைன்ஸ்ட் உமன் வந்து இப்ப ரொம்ப அதிகமா ஆயிருக்கு, இந்த சமூக பிரச்சனை இதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்ப வந்து நான் சொன்னது 3 விஷயம் சொன்னேன். ஒண்ணு வந்து இப்ப நீங்க சொல்லும் போது இந்த லா வந்து ஸ்ட்ரிக்டான ஆகக்கூடாதுன்னு சிதம்பரம் தோழர் சொன்னாரு. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. இப்போ ஒரு பெரிய இவ்வளவு டேட்டா அதிகமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமா போயிருக்கு, அதுவும் குழந்தைகளுக்கு அதிகமா குற்றங்கள் ரொம்ப அதிகமா போயிருக்கும் போதும் லாவை வந்து ஒண்ணு ப்ராப்பரா லால இருக்க ஓட்டைகளை இது பண்ணி வெளில வராம இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டான அந்த லாவை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இல்ல அதுக்கு மீறியும் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா ஸ்ட்ரிக்டான லாவை கொண்டுதான் வரணும். ஏன்னா எமர்ஜென்சி அதான் பண்ண முடியும். நீங்க இப்ப உட்காந்து நான் செக்ஸ் எஜுகேஷனை சின்ன குழந்தைங்களுக்கு இருந்து கொண்டு வந்து செஞ்சுட்டு அவங்களோட இதெல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்றேன்னா பண்ண முடியாது. ஸோ நான் 3 சொன்ன லாவை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 2வது இந்த செக்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு இப்ப காலேஜ்ல பேசிக்காம இருக்கிறது அப்படி போடுறாங்க, அதுவும் பிரச்சனை. என்ன பிரச்சனை தான். ஆனா காரணங்களை கொண்டு போய் நீங்க அந்த காலேஜ்ல அதுக்குள்ள வைக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அதை தாண்டி குழந்தைகளுக்கு எதிராக பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க இந்த பிரச்சனைகள்லாம் எந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது, அந்த பொருளாதார ரீதியில வந்து பின்தங்கிய ஒரு சமூகமா இருக்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி அந்த அந்த இடத்துல இருக்க குழந்தைங்களை மேலதான் ரொம்ப அதிகமா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அந்த மாதிரி இருக்க இடத்துல அவங்களுக்கான அறியாமையை எப்படி இது பண்றது, அவங்களுக்கு எஜுகேட் பண்றது 2. 3வது வந்து அந்த குற்றச்செயல்களை ஈடுபடுறவங்க வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான பிரச்சனை என்ன, அவங்க போதைப் பொருள் பழக்கமா இருக்கட்டும், இன்னொன்னு வந்து அவங்க படிக்கிறது இல்ல வேலை, இப்போ ஒரு சமூகத்துக்குள்ளே அவங்க வந்து ஒன்றிணைந்து வாழாம ஏன் வெளில அந்நியப்பட்டு போறாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குற்றம் நடந்தா தண்டனை கிடைக்கும், நம்மளோட லைஃபே வந்து போயிடும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கா, இல்ல அதை தாண்டியும் ஏன் வந்து அவன் அந்த பிரச்சனையை செய்யறான். அப்போ வந்து இங்க வந்து ஒரு எக்கனாமிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு
பொருளாதார ரீதியாவே வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கு. பொருளாதாரமா அவனோட பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதை தாண்டி இங்க வேர்ல்டு வந்து உலகமயமாதல எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இப்ப சம்சி சொன்ன மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க பான் இதெல்லாம் வந்து நிறைய ஆக்சசிபிலிட்டி இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் வெளில போயிருக்கவன் வந்து அதிகமா பிரச்சனை இருக்குன்னா அவனுக்கு லைஃப் வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாம இருக்கா? அவன் ஏன் உள்ள வர மாட்டேங்கிறான்? இந்த எக்கனாமிக்கல் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போதா? ஒரு நகரத்துக்குள்ள இருந்து அவன் வந்து வெளில தள்ளப்படுறானா? இது வந்து நம்ம பாண்டிச்சேரியில ஒரு கேஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறோம். போன பீரியட்ல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு சாக்கடைக்குள்ள வந்து அந்த ஒரு இதே ஒரு பிரச்சனை தான். அப்பதான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் குக்கி ஸ்பேஸ் வந்து போகுமே தவிர இது அந்த ஆட்சியில இது இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சியில இப்படி பண்ணிட்டாங்க, அதான் சொல்லி வந்தீங்களே அப்ப நீங்களும் செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி போனதா நான் பார்க்கல. ஆனா இன்னைக்கு அப்படி போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவது இதை வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய செயல்களோட ஹத்ரஸோட சூலூருக்கும் ஹத்ரஸை கொண்டு வந்தாங்க. இப்பயும் ஹத்ரஸை கொண்டு வராங்க. திரும்ப திரும்ப ஹத்ரஸோட இணைக்கிறது இல்ல பிஜேபியோட இணைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நிஜமாலே அக்கறை இருக்கா? இல்ல வந்து நீ இதை சொல்லிதானே இவர் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் இதை சொல்லிதானே நீ ஆட்சிக்கு வந்த அப்படின்னு பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இது வந்து ஒரு நிஜமாலே உங்க அக்கறையோட இதை ஒரு சமூக பிரச்சனையா தான் கொண்டு போறாங்களா இல்ல வந்து இதை கட்சி பழி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு போறாங்களான்னு தெரியல. நேத்து அந்த குமிழி புண்ணில அந்த எம்எல்ஏ போய் போக்சோ விக்டிமை போய் பார்த்தாரா, கட்ட பஞ்சாயத்து பண்ணாரான்னு தெரியல. அப்படி பண்ணியிருந்தா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி இதுல பண்ணக்கூடாது. அது வந்து மேற்கொண்டு டிவிக்கு அரசாங்கத்துக்கோ இல்ல அந்த பகுதியில இருக்க டிவிக்கு இதுக்கோ தான் பெரிய கிரைம். அது சரி கிரைம் சரியா? அதை தாண்டி இப்ப வந்து குத்தூசி சொல்லும் போது எனக்கு சூலூர் கேஸ்ல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு அதுக்கான டேட்டா கொடுத்தாருன்னா நான் அதை எடுத்து ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்பேன். ஏன்னா அதை பத்தி அதை நடந்த உடனே 2வது நாளே டைஃபில இருந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கிடைக்கணும். அது போக இங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது சிசிடிவி கேமராலாம் போடணும்னு சொல்லிட்டு டைஃபில போராட்டம் பண்ணாங்க. அந்த கேஸ்ல வந்து ஒழுங்கா அரசாங்கம் செயல்படலையோ இல்ல அந்த குற்றவாளிகள் தப்பிக்க வைக்குதோ அந்த மாதிரி போராட்டம் நான் பார்க்கல. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தெரியப்படுத்தினாங்கன்னா நாங்க அதை இது பண்ணலாம். ஏன்னா நான் அந்த கேஸை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோர்ட்ல இது பண்ணும்போது கோர்ட் வந்து கரெக்டா தான் அது வேகமா தான் நடந்துருக்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். 21 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்க, 825 பேஜுக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படிங்கிற சொன்னதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அது ஸ்பீடா நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதுல வந்து தப்பா இருக்கு, அதுல வந்து அவன் மேல ஒழுங்கா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இல்லை அப்படின்னா அதை ஏதாவது தெரியப்படுத்திங்கன்னா நானே வச்சு இது பண்ணி இங்க கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஒரு நாளைக்கு 2 தான் ஆவரேஜ், நேற்று 12 அப்படிங்கிறது இதுல போய் நான் இதை ஆர்கியூமெண்ட் வைக்கணுமா அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா நேற்று நடந்தது பெரிய கேஸ், நிறைய கேஸ் வந்திருக்கு, அது ஒரு பிரச்சனை. ஆனா 300 ஆவரேஜ்னா ஒரு நாள் 2னா எல்லா நாளும் 2 நடக்காது. ஒரு நாள் 10 நடக்கும், ஒரு நாள் எதுவுமே நடக்காம இருக்கும். அதெல்லாம் சேர்ந்துதான் ஆவரேஜ் பண்ணும். ஸோ ஆவரேஜ் எப்படி பார்க்கணும்னு தெரியாம இது மாதிரி இதை வந்து ஒரு பேனிக் ஆக்குற அதை தான் பூதம் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாள்ல 12 நடக்காது. நேற்று 12 நடந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனை. ஆனா 2 நடக்க வேண்டிய இடத்துல 12 நடந்துச்சு அப்படிலாம் ஆவரேஜ் பார்க்க மாட்டாங்க. ஆவரேஜ் 300னா ஒரு 10 நாள் நடக்கவே நடக்காது. ஒரு நாள் 5, 6 அப்படி நடக்குன்னா அது சேர்த்து மொத்தமா தான் ஆவரேஜ் வரும். ஆவரேஜ் பார்க்க தெரிஞ்சுச்சுன்னா நீ பேசு. அதை விட்டுட்டு என்சிஆர்பி டேட்டா இதுல போய் நான் ஆர்கியூமெண்ட் வைக்கிறதே எனக்கு இதா இருக்கு. இதை போய் எதுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட் டேட்டா கான்சிடர் பண்ணணும்? இந்த மாதிரி நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு. ஐயா இதுதான் நானும் சொல்ல வந்தேன். இல்ல இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். இல்ல இங்க பாரு இங்க அன்பு ஐயா உங்க 2 பேரும் ஓகே ஃப்ரீயா விட்டுருங்க, மூவ் பண்ணுங்க. லைக் பூதம் நீங்க வந்து எதுவும் இது பண்ண வேணா, வெஞ்சன் நீங்களும் இது பண்ண மியூட் போயிருங்க எல்லாரும். நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், அடுத்து சம்சீர். பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன், அன்பு இவ்வளோ நாள் வந்து உங்கள் கூட சேர்ந்து டிஎம்கே இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொக்கி ஸ்பேஸ் நல்லா போயிட்டு இருந்து, இன்னைக்கு மட்டும் கொக்கி ஸ்பேஸ் இப்படி போகுதா? இது என்னது இது? இப்போ நாங்களும் அன்பு முடிச்சிடுறேன் அதுக்கு உங்க டர்ன்ல பேசுங்க. நான் அது மட்டும் கமெண்ட் மட்டும் அடிக்கிறேன். இப்பவும் நான் வந்து எல்லா வகையான ஸ்பீக்கர்ஸும் மேலே வரலாம், வந்து தாராளமாக பேசலாம், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஸ்பேஸ் உண்டு. பட் குத்தூசி ஒரு பர்டிகுலர் வியூ வைக்கிறாரு, நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹோஸ்ட்டை இந்த ஸ்பேஸை இதுவாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு மட்டும் அது தப்பா தெரியுதுன்னா அது எங்களோட பிரச்சனை இல்லை. மற்றபடி தப்பா தெரியுது நீங்க இப்போ சொல்றீங்க, நான் இன்னைக்கு தப்பா தெரியுது இப்படி பேசுறீங்கன்னு நான் சொல்ல. நம்ம எப்போ இப்படி தானே பேசி இருப்போம், இங்க இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க இப்படி மாறிட்டீங்க, மாறி பேசிக்கிறீங்க, தப்பா போய்க்கிருக்கீங்களா நான் சொல்லவே சொல்ல.
இது நம்ம ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் நம்ம எக்கனாமிக் சோஷியல் எல்லா பொலிட்டிக்கல் எக்கானமி சேர்த்து தான் பேசிட்டு இருக்கோம். எனிவேஸ் விடுங்க. சம்சீர் அதுக்கப்புறம் டுக்காட்டி. அதாவது இந்த பாலியல் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அல்லது வந்து குறிப்பா அதுல வந்து பீடோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பொருளாதார வேறுபாடுகளை மட்டும் வச்சு நீங்க வந்து பார்க்க முடியாதுங்கிறத நான் ஆழமா சொல்றேன். நீங்க எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறத நான் அதுல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெடேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க, விக்டிம்ஸ் எல்லாருமே ஏழைகள்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் எப்ஸ்டைன்